கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு 2:17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். When Jesus heard it, he said unto them, They that are whole have no need of the physician, but they that are sick. I came not to call the righteous, but sinners to repentance. இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தையும் இரட்சிப்பின் நோக்கத்தையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இயேசு ஆயக்காரர்களுடனும் பாவிகள் என்று சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களுடனும் உணவருந்திய போது பரிசேயர்கள் அவரை குற்றம் சாட்டிய சூழ்நிலையில் இயேசு இந்த வசனத்தை கூறினார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இயேசு பரிசேயர்களுக்கு பதில் அளிக்கும் போது ஒரு அழகான உவமையை பயன்படுத்தினார். உடல் நலம் சிறப்பாக இருப்பவர்களுக்கு மருத்துவர் தேவை இல்லை, நோயாளிகளுக்குத்தான் மருத்துவர் தேவை. அதுபோல தாங்கள் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்பவர்களுக்காக அல்ல, தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து மனம் திரும்புகிறவர்களை ரட்சிக்கவே இயேசு வந்தார். இயேசு நம்முடைய ஆத்தும வைத்தியர். உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடுகிறோம். ஆனால் பாவம் என்பது ஆத்துமாவின் நோய். அந்த நோயை குணப்படுத்த எந்த மருத்துவராலும் முடியாது. இயேசு மட்டுமே பாவத்தை மன்னித்து புதிய வாழ்வை கொடுக்க வல்லவர். அவர் நோயை கண்டித்து நோயாளியை தள்ளவில்லை, மாறாக நோயாளியை அன்போடு அணுகி அவர்களை குணப்படுத்தினார். அதுபோல பாவியையும் வெறுக்காமல் அவர்களை மனம் திரும்பச் செய்து ரட்சிக்கிறார். மனம் திரும்புகிறவர்களை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். இந்த வசனத்தில் பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். பாவத்தில் வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆனால் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற எவரையும் இயேசு நிராகரிப்பது இல்லை. மனம் திரும்புதல் என்பது வெறும் கண்ணீர் சிந்துவது அல்ல, பழைய வாழ்க்கையை விட்டு தேவனை நோக்கி திரும்புவது. நாமும் கருணையுள்ள இருதயத்துடன் வாழ வேண்டும். பரிசேயர்கள் பாவிகளை ஒதுக்கினார்கள், ஆனால் இயேசு அவர்களை தேடிச் சென்றார். அதே மனப்பான்மை நமக்கும் இருக்க வேண்டும். பாவத்தை ஆதரிக்காமல் பாவியில் தேவனுடைய கிருபை செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததன் பிரதான நோக்கம் மனிதனை ரட்சிப்பதே. சிலுவையில் அவர் சிந்திய இரத்தம் பாவ மன்னிப்புக்காக, உயிர்த்தெழுதல் புதிய ஜீவனுக்காக. இன்றும் அவர் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை லூக்கா 19:10 வாசிக்கிறோம். இழந்த ஆத்துமாவை தேடி மீட்பதே கிறிஸ்துவின் பணியாகும். அதனால தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம் ஒவ்வொருவரையும் இரு கரம் நீட்டி அழைக்கிறார். சுமையோடும் பாவ பாரத்தோடும் வருபவர்களுக்கு இயேசு இளைப்பாறுதல் தருகிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் பாடுகள் நமக்கு ஆவிக்குரிய சுகத்தையும் சமாதானத்தையும் அளிக்கின்றன.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம். தன்னையும் பாவிகளின் முதன்மையானவன் என்று ஒப்புக்கொண்டு தேவனுடைய கிருபையை மகிமைப்படுத்துகிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று எசேக்கியேல் அறிவுறுத்துவதை எசேக்கியேல் 18:32 வாசிக்கிறோம். தேவன் பாவியின் அழிவை விரும்புவது இல்லை, அவன் மனம் திரும்பி வாழ்வதையே விரும்புகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், பாவிகளை அழைக்கும் அன்பின் வைத்தியர் இயேசு. இயேசு பாவ நோய்க்கு ஒரே வைத்தியர். பாவம் ஆத்துமாவை அழிக்கிறது, இயேசு மட்டுமே குணமாக்குகிறார். மனம் திரும்புகிறவர்களை அவர் நிராகரிப்பது இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் புதிய வாழ்க்கையை தருகிறது. அவரிடம் வருபவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாமும் இரக்கமுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டாமல் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்களை மனம் திரும்ப அழைக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், இயேசு கிறிஸ்து நீதிமான்களை அழைக்க வரவில்லை, தங்கள் பாவத்தை உணர்ந்து வருந்தி அவரிடம் திரும்புகிறவர்களை ரட்சிக்கவே வந்தார். அவர் இன்றும் நம்மை அழைக்கிறார். அவரது அழைப்பை ஏற்று மனம் திரும்பி நடந்தால் அவர் நம் வாழ்க்கையை புதிதாக்கி நம்மையும் பிறருக்கு நம்பிக்கையின் சாட்சிகளாக மாற்றுவார். இன்றே உங்களை நீங்களே இந்த கேள்விகளை உங்களுக்குள் கேட்டு அதற்கான விடைகளை கண்டறிந்து செயல்பட ஆரம்பியுங்கள். முதலாவது கேள்வி, நான் என் பாவ நிலையை உணர்கிறேனா? 2, தினமும் மனம் திரும்பும் வாழ்க்கையை வாழ்கிறேனா? 3, பாவிகளை வெறுக்கிறேனா அல்லது அவர்களுக்காக ஜெபிக்கிறேனா? 4, இயேசுவின் அன்பை மற்றவர்களிடம் பகிர்கிறேனா? இந்த கேள்விகளை எல்லாம் நீங்களே கேளுங்க. உங்களுக்குள்ளார சரியான பதில் வரும். அந்த பதிலுக்கேற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். சரியா? Today's verse teaches that Jesus came as the great physician for spiritually sick people. Sin is the disease of the soul, and Christ alone can heal and forgive it. He did not come to congratulate those who considered themselves righteous, but to call sinners to repentance and new life. As followers of Christ, we are called to show compassion rather than condemnation, sharing His love and inviting others to experience His saving grace. True repentance leads to forgiveness, restoration, and a transformed life in Christ. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க இந்த உலகத்திற்கு வந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை உணர்ந்து வருந்தி உண்மையாய் மனம் திரும்பும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களை மன்னித்து உமது பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரித்து புதிய வாழ்வை அருள வேண்டுகிறோம். மற்றவர்களை குற்றம் காணும் மனதை நீக்கி அவர்கள் மேல் இரக்கமும் அன்பும் கொண்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கை உமது கிருபைக்கு சாட்சியாக இருந்து பலரை உம்மிடத்தில் நடத்தி செல்லும் கருவியாக எங்களை பயன்படுத்தும். எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து மனம் திரும்புதலின் செய்தி பலருடைய இருதயங்களை தொட செய்யும். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.